லிங்ஸ் வெல்கம் டு அவர் ஃபன் வேர்ல்டு. ஓகே, இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு விளாக். நாங்கள் இதுக்கு நாங்கள் வந்து விளாக் எடுத்திருக்கோம். பட் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லன்னு சொல்லிட்டு அப்போ தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் ஒரு விளாக் பண்ணி போடுறோம் அப்படின்னு. இது எங்களோட ஃபஸ்ட்டு விளாக். ஸோ எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. ஈவன் வந்துட்டு இந்த கேமராவை வந்துட்டு எந்த ஆங்கிளில் வச்சு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கண் இன்னமும் அப்படி ஜாப்பனீஸ் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இந்த விளாகில் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட அக்காவுக்கு வந்து எனக்கு பர்த்டே. ஸோ எப்போவுமே அது கேட்டுகிட்டே இருந்தா, நான் வந்து உனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றாவது பண்ணியிருக்கியா, அதை சொல்லி கேட்டே இருந்தான். சரி, ஓகே, போனால் போட்டுங்க கழுதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல வேலைகள்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு 1 வீக்காக. ஸோ இதில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 3 டீமாக இருக்கும். நாங்கள் வந்து பிளானர்ஸ் டீம், இன்னொன்று வந்துட்டு கிட்னாப்பர் டீம், இன்னொன்று வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து 3 டீமாக பிரிஞ்சு என் கசின்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பர்த்டேக்காக பண்ண போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு விளாக், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்றாவியாக இருந்தாலும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கேக் கட்டிங், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் மட்டும் இப்போ வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அது டவுட் வரக்கூடாது, வந்துட்டு கொஞ்சம் ஏங்கிட்டு இருக்கோம், நமக்கு இன்னும் இது பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏங்கிட்டு இருக்கோம். ஸோ வேகத்தை கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு குஜால்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, எங்கள் கேக் கட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் பிளான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக அந்த வ்ளாக் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு சிம்பிள் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மெயின் பிளான் ப்ரொசீஜருக்கு நாங்கள் வந்து போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே ஏன் நிலவரம்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். பிரபா கால் பண்ணுறோம். அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரபா கால் பண்ணிட்டு ஏன் நடக்குதுன்னு கேட்கலாம் அங்கே இருக்க டெக்கரேஷன் டீம் கிட்ட. ஹலோ ஹலோ பிரபா, டே கரிமுஞ்சா, முடிஞ்சிச்சா எல்லாமே? இப்போ அவளை நம்ம தூக்கி மர்டர் பண்றது மட்டும் தான் வேலை. ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆல்ரெடி. பிரபா வந்து கால் பண்ணிட்டான், என் சித்தி வந்து கால் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் வந்து கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் பிளான்னு சொல்லிட்டு கிட்னாப்பர்ஸ் தோ இவனுக்கு கால் பண்ண வந்து சார் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா எனக்கு ரொம்ப வயிற்று கலக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தார் சார். அதுக்கப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, ஐயோ பிளான் சொதப்பிடிச்சு போகலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க. அப்புறம் நான் போய் பிளானை வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எதுவுமே இல்லை, நாங்கள் போயிடுவோம். வண்டி ஸ்டாப் ஆகிடும். பார்த்து வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பண்ண உடனே கரெக்டாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் கொடுப்பேன். மிஸ்டு கால் கொடுத்தோன்னே அங்கே வந்துருங்க. அங்கே வந்துட்டு எங்கள் ஷாலு நீங்கள் இருட்டான இடத்துல நில்லுங்க. அந்த இருட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் நிற்பேன். அவள் கையாமையான்னு கத்திட்டு போகிறான். இருட்டு தான் கொஞ்சம். அங்கே நின்றுடுவேன். சரியா? மறந்துடாதீங்க, கரெக்டாக பண்ணுங்க, சிரிச்சிடாதீங்க. உங்கள் மூச்சு அப்படி நல்லா தெரியுது. முகக்கட்டையை கொஞ்சம் நல்லா மூடு, பெருசாக மாஸ்க் போடு. அவளை முதல்ல ஒழுங்கா மூடு. கிட்னாப்பர்ஸ் ரெடி, பார்த்துக்கோங்க. ரெடி. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 ஃபன் பண்ணுறோம். மாஸ்க் ஆடுறோம். அது கிட்னாப்பர் மூணு தெரிஞ்சிச்சுரா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இதுதான் நானு, பாத்துக்கோங்க. ஐயோ இது இல்ல, நான் சொல்றேன் பிளான் சொல்றேன். இப்ப நான் ஒருத்த வந்து கீழே இறங்கிக்கிறேன். ராகுல் என்ன பண்றேன், இங்கே அங்க போய் நான் கார் பின்னாடி ஒழிஞ்சிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு கடத்தின உடனே டோர் திறக்கிறேன். டோர் திறந்து சரி வந்துரு, நான் அப்படியே தூக்குள்ள போட்டு அப்படியே போயிடலாம். ஓகேவா? அதான் பிளான். ஓப்பன்ல இருக்கு டோரு. அவளை கேட்ச் தள்ளிக்கிட்டு பாருங்க. அவளை கேட்ச் பண்ணி கார்ல போட்டு போறோம், தட்டுறோம், தூக்குறோம். இப்போ நீங்கள் அடுத்து வாட்ச் பண்ணுற சீன் அதுதான். ஓகே, சென்டர் வாட்ச் மாட்டிக்கிறோம். இப்போ வந்து பிளான்லாம் வந்து சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடி தூக்குறது மட்டும் தான் வேலை. ஓகே, அதோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி எங்கள் சித்திக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எங்கள் பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, பாவம் எங்கள் பாட்டி தான் கிடச்சிது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்கள் பாட்டிக்கு தான் பண்ணணும், வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறது.
இப்போ வந்து எங்கள் சித்தி கால் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தனியாக தான் இருக்கேன், கூட யாருமே இல்லை, வரீங்களா யாராவதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பதட்டமாக பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளும் நம்பிட்டா, ஓகே நிஜமாவே ஏதோ சீரியஸ் புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு செமையாக பயந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டர் அது மாதிரி ஒரு வழியாக பேசி ஓகேன்னு சொல்லிட்டு அது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக ரெடி ஆகிட்டோம். என்னென்னா எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறத விட இது எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு இந்த நைட்டி போட்டுகிட்டே இருந்தது. இது சரியான நைட்டி பார்ட்டி, நைட்டிக்குன்னே நேர்ந்து விட்ட ஒரு ஜீவன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேஸு. இதை போய் நைட்டி போட்டுகிட்டே இருந்தது. இது வேறு நைட்டிலேருந்து எப்படியா டாபிக் சேஞ்ச் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம், இன்னொன்று வந்துட்டு வெளியே எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும், டவுட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வெளியே கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்போ நடுவில் வந்து தம்பி வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ டக்குன்னு வந்து முறைச்சி பார்ப்பான். ஸோ அதுமாரி இருக்கும், டக்குன்னு முறைப்பா. ஸோ வந்துட்டு ஃபேஸ் கேவலமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிளர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டா. சரி பாவம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணிவிட்டோம். சரி நடுவில் வந்துட்டு ஒரு மழைப்பாம்பு மாதிரி ஒரு கேஸ் ஒன்று படுத்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்துட்டு வீடியோ நாங்கள் தெரியாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்தது. ஸோ அப்படி வந்திருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு இப்படி சொன்னோடனே நம்பிட்டா, அவள் கீழே வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. பிளான் 1 வந்துட்டு கால் பண்ணாங்க. ஸோ வந்து பிளான் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பிளான் 2 வந்துட்டு ஒரு வழியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ வந்து போயிட்டே இருந்தோம். என்னால் வந்து வீடியோ எடுத்தேன், பட் என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நான் தனியாக வாய்ஸ் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். பிளான் 3 நாங்கள் ஸ்கூட்டி போயிட்டே இருந்தோம். ஸோ ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது சென்டரில் வந்துட்டு பெட்ரோல் காலி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து நின்றுட்டோம் நாங்கள். ஓகேவா, ஏன்னா அதுதான் வந்துட்டு நாங்கள் கிட்னாப் பண்ண போகிற ஒரு மெயின் பிளேஸ். ஸோ அங்கே நின்றுட்டோம். கிட்னாப் பண்ணுற நாங்கள் என்ன பண்ணானுங்க, அதோ இவனுங்க வண்டி இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல, இது சைடோ போயிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஐயோ என்னடா இவனுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே இவங்க நம்ம நிற்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு, அப்புறம் என் தம்பி ஒரு சைடு போயிட்டான். ஸோ நடுவில் தான் வந்துட்டு அந்த பாடி மாட்டுச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு கோழி அமுக்கிற மாதிரி இவனுங்க அமுக்கிட்டானுங்க. ஸோ பாருங்கள், கெட்டிங் ரெடி ஃபார் ஆக்ஷன். ஆனால் நீங்கள் கூட கொஞ்சிக்கோங்க, மறைப்பாருங்க. கொஞ்சம் கீழே புன்றா பார்த்து மாய கடத்தல் சொல்லி குணாவை கடத்திடாதீங்க. ரிட்டர்ன் போயிட்டு இப்படி வரலாம், இறங்கிக்கலாம். இந்த மாதிரி பர்த்டே சர்ப்ரைஸ் vlog வந்து தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு இந்த மாதிரி பர்த்டே சர்ப்ரைஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது. ஆமாம், அவள் கத்துல அப்படியே அந்த சமஸ்தானமே நடுங்கிடுச்சு. அந்த மாதிரி கத்திட்டு எழுந்து வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோ மோசமானது. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அப்புறம் டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் பின்னாடி ஸ்கூட்டியில் ஹார்ன் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். பின்னாடி கார் பின்னாடியே போயிட்டே இருந்தோம். நல்லா பயந்துட்டானா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
அண்ணா ப்ளீஸ் அண்ணா ரகு ரகுன்னு அந்த அக்கா ரகு சந்துருவும் சேர்ந்தாலும் வேற லெவல் பண்ணிடலாம். உண்மையே சொல்றேன் கண்டுபிடிச்சு நினைச்சேன் லைட் போடுங்க, லைட் போடுங்க. நாங்க பிளான் பண்ணி பெட்ரோல் காசு வாங்கினது மாதிரி போயிட்டுங்க அவள் தனியா விட்டு எட்டு ஒதுக்க டோரை பிடிச்சி சாத்திட்டேன். அது வீடியோ நாங்க தான் அன்சைடு நடந்து போயிருந்தோம் மேடம். டேய் மச்சான் வேற லெவல் பர்ஃபெக்ட். அவளுக்கு பிடிச்சவங்ககிட்டலாம் வந்து வீடியோஸ் நான் கலெக்ட் பண்ணி ஸோ 1 மந்த்க்கு முன்னாடியே நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் அவளுக்கு வீடியோவே கொடுத்துட்டு இருந்தேன். இன்னொன்று சில எடிட்லாம் வந்துட்டு நானாக பேசி நானே வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த எடிட்லாம் வந்துட்டு யூடியூப்பில் போடுறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியல. ஸோ இருந்தாலும் நாங்கள் போடுறோம். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. அம்மா உனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேவாமே. ஹாப்பி பர்த்டேம்மா. எனக்கு எப்போ பார்த்தாலும் சோறு போட்டு நீ தான் ஃபுல்லாக பார்த்துக்கிற. எனக்கு சோறு இல்லை, நீ தான் எனக்கு தாயாக இருக்க. எனக்கு எப்பவுமே தாயாகவே நீ இருக்க. ரொம்ப நன்றி அம்மா உனக்கு. ஹாப்பி பர்த்டே அம்மா. யாரையும் சோறே போட மாட்டாங்க, நீ தான் சோறு போடுவேன், நல்லா பார்த்துப்ப. நீ நடிக்கும் போதெல்லாம் நீ தான் என்ன பாடி கார்டு மாதிரி வந்து தடுத்து நிற்ப. ரொம்ப நன்றி அம்மா. நீ விற்கிற நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே அம்மா. Once again, happy birthday, Mayavati. Stay happy and stay safe. Enjoy your day. Bye. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி அகைன். ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
டேய் சும்மாறா டேய் சும்மாறா இப்போ இன்னொன்று சர்ப்ரைஸ் வேணும்னு கேட்டு சத்தியே இதை விட சர்ப்ரைஸ் எனக்கு வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டேங்க தெரிஞ்சுக்கோ. வந்துட்டு நீ கேட்டு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. நான் வந்து ஒரு 1 month 2 month முன்னாடி நான் பிரபாகர் டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி. அப்புறம் வந்துட்டு இதுக்கு நிறைய வந்துட்டு பொம்மி டெக்கரேஷன் டீமில் பொம்மி இருக்காங்க. அப்புறம் கிட்னாப்பிங் டீமில் வந்துட்டு நம்மளுடைய விஷால், சந்துரு, ரகு அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் அதில் ஓகே டெக்கரேஷன் டீமில் வந்துட்டு பேர் என்னது பொம்மி, ராகுல், ரகு, பிரவீன், அப்புறம் பிரபா அவங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று வினோத்தோட கார் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. அப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் டக்குன்னு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நன்றி சொல்லிடு. அப்புறம் யாரும் வீடியோ சென்ட் நன்றி சொல்லிடு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது வேறு யார் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். வந்துட்டு என்னால் போய் ஆக்டர்ஸ்கிட்ட போய்ட்டு வீடியோ 1 month சொல்லிட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டு நானே எடிட்டிங்லாம் பண்ணி நானே பேசி ஒரு சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே. உனக்கு இது சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச சின்ன எஃபர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. அப்படி வேறு அவ்வளோதான். எல்லாமே அதே போல் நான் பேசுறது கண்டிப்பாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, சும்மா அது வீடியோ அப்படி இருந்தால் அப்போ தான் பேசி ஆகணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி சொல்லிடு. வீடியோ டக்குன்னு சென்ட் பண்ணிட்டாங்க. மறக்காம அதுக்கு நன்றி சொல்லு. அப்புறம் அதாவது டெக்கரேஷன் கமிட்டி, கிட்னாப்பிங் கமிட்டி, அப்புறம் பிளானிங்கில் வந்துட்டு மஞ்சு வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணோம். மஞ்சு தான் வந்து ஃபோன் பண்ணிடலாம். அதை பண்ணது மஞ்சு. அதனால பாட்டி வச்சு ஒரு கேம் விளையாடிச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடு. அப்புறம் அங்காலாம் வந்துட்டு டக்கு வீடியோ சென்ட் பண்ணிட்டாங்க. ஒரே நாள் வீடியோ அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ்வளோதான். பாய். மாசா கெத்தா மாயாவா ஆமா ஒரு வழியாக வந்துட்டு பிளான் நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆயாச்சு. ஒரு அப்படியே ஒரு அச்சு பிசுறு அப்படியே அச்சு தட்டாமல் வந்துட்டு என் தம்பிங்க வந்து பயங்கரமாக வந்துட்டு பிளான் என்ன நினச்சோமோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த முகமூடி கொலைக்காரங்களாம் இவங்க தான் செம்மையாக பண்ணிட்டானுங்க. நாங்களாம் வந்துட்டு பிளானர்ஸ் ஒரு சூப்பராக வந்துட்டு பர்ஃபெக்டாக போயிட்டு பர்த்டேகள் நாங்கள் வழியாக அள்ள வச்சுட்டோம். அவள் கேட்டுகிட்டே இருந்த மாதிரி அதே ஒரு மரண சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் கூட கேட்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே நிறைய ஃபன் பிளாக்ஸ் நிறைய ஃபன் பிளாக்ஸ் நம்ம ஃபன் பிளாக்ஸ் நல்லா ஃபன்னாக வந்து ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு டான்ஸு, அப்புறம் இன்னும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் வந்துட்டு நம்மளோட சேனலில் பதிவு செய்யப்படும். ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அனைத்து விதமான நிகழ்ச்சினும் போது கொஞ்சம் நீங்கள் சார் திங்க் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் கிடையாது, நம்ம ஒரு டீசெண்டான ஒரு சேனல். ஸோ வந்துட்டு சில இந்த மாதிரி எங்களோட கசின்ஸோட நாங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து ஃபன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வ்ளாக் பண்ணி போட போகிறோம். ஸோ ஓகே மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட். அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திடீர்னு வந்தனால நான்